பல்தரப்பு போதைப்பொருள் ஒழிப்பு நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வு வேலைத்திட்டம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அதன்போது கொழும்பு மாவட்ட இணைப்புக்குழு அதிகாரிகள், மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இணைந்திருந்தனர். போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டம் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளதாக பிரதமர் அதன்போது குறிப்பிட்டார். பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்களை அது குறித்து தெளிவுபடுத்துவது கட்டாயம் என சுட்டிக்காட்டப்பட்டது. அரசு நிறுவனங்களுக்கிடையில் உரிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதனூடாக சிறந்த சேவையை போதைப்பொருள் ஒழிப்புக்காக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். இதேவேளை நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுகதாச உலக அரங்கில் போதை ஒழிப்பு வேலைத்திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெறவுள்ளது. நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடியும். இந்நாட்டிலிருந்து போதைப்பொருள் அரக்கனை ஒழித்து இளைஞர்கள் சமுதாயத்தை போதைப்பொருளிலிருந்து மீட்டெடுக்கும் திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் போதைப்பொருளை முழுமையாக நாட்டிலிருந்து ஒழித்து கட்ட ஜனாதிபதி தலைமையில் பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.